எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இது ஸ்டோரி டைம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, ஸ்டோரி டைம், பட் சோகமான ஒரு ஸ்டோரி டைம். அதெல்லாம் இன்றைக்கி இந்த லுக்கில் வந்திருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும், நான் ஸ்டோரி டைம் பண்ணினேன்னா, இப்போ சோகமான விஷயத்தை பற்றி ஸ்டோரி டைம் சொன்னேன்னா அப்புறம் வந்து ஒருத்தங்க எழுதுவாங்க, ஏன் இன்றைக்கி நீங்கள் மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஏன் அதை பண்ணியிருக்கீங்க இதை பண்ணியிருக்கீங்கன்னு. இத்தனை வருஷம் சோஷியல் மீடியாவில் இருக்கேன்ல, எனக்கு தெரியாதா? அப்புறம் கழுத்தில் என்னன்னு கேட்பீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் தெரியும் கழுத்தில் என்னன்னு. இதை பற்றி அப்புறமா ஒரு வீடியோ செய்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சு அதை அப்லோட் பண்ணல நான். அது எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. பட் அன்றைக்கி அவசரமாக பண்ணேன். நான் பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு ஒரு நாள் அழகாக ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, மென்டலியும் எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இந்த ரூம்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறேன்? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சோகமான விஷயம் கூட தான். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். பட் இதையும் கடந்து போகணும் வாழ்க்கையில், சரியா? ஓகே, எங்கே தொடங்குவோம்? ஓகே, நான் சமூக ஊடகத்தில் வந்து யூடியூப் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 10 வருஷமாக யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப தமிழ் சொல் யூஸ் பண்ணுவேன், சரியா? அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ் வந்து அடுத்த தலைமுறையினருக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு பழமைவாதி மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நான் இதை ஆரம்பிக்கும் பொழுது வந்து நிறைய பேர் அந்த காணொலின்ற சொல்லாடெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மாற்றம் வந்து நிறைய இளைஞர்கள் இதை பயன்படுத்துறது நான் பார்க்குறேன். மலேசியாவில் ரொம்ப நாளாகவே வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பை கூட புலனம் தான் சொல்லுவாங்க, சரியா? ஸோ எனக்கு என்னுடைய தாய்மொழி வந்து சிதைக்கப்படாமல் அடுத்த தலைமுறையினருக்கு அழகாக போய் சேரணுன்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நிறைய வேற்றுமொழிக்காரங்க கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்க என்னோடய வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக தான் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சேர்த்துக்கிறது, உங்களுக்கு கொஞ்சமாவது புரியணுன்றதுக்கு. ஏன்னா நானும் வேற்றுமொழி வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு அதுக்கப்புறம் புரியறதை வச்சு புரிஞ்சுக்குவேன், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதால் நான் கொஞ்சம் தூய தமிழ் வார்த்தைகள் நிறைய பயன்படுத்திடுவேன், அதுக்கு தான் காரணம். ஓகே, ஒரு 10 வருஷமாக நான் இப்போ சமூக ஊடகத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக சமூக ஊடகத்தில் ப்ரொஃபைல் இருக்கும், பட் இப்படி வெளிப்படையாக பேசி வீடியோஸ் பண்ணி வீலாக்லாம் பண்ணி பயணிக்கிறது வந்து இந்த ஒரு 8-9 வருஷம் 10 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், சரியா? அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து என்னுடைய சிகிச்சை பற்றி நான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன், என்னுடைய காதலை பற்றி அப்லோட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஒரு பெண்மணி வந்து கோவிட் டைமில் பார்க்குறாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவங்க கோவிட் டைமில் இந்த காணொலியெலாம் உட்காந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க மனசில் வந்து, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாளே, அது ரொம்ப நல்லா பேசுகிறாளே. அவங்க இது வரைக்கும் திருநங்கைகளோட பழகுனதே இல்லை. அவங்க ஒரு கிறிஸ்டியன் பெண்மணி, அதுவும் வந்து கேரளா கிறிஸ்டியன்ஸ், சிரியன் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, அவங்க இன்னும் ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவங்க. இந்த கதையே ஒரு அற்புதமாக இருக்கும் மக்களே. யாராவது டிரெக்டர்ஸ் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கதையை நீங்கள் உள்வாங்கிக்காங்க. மேபி உங்களுக்கு இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. எனக்கு இது ஒரு அற்புதமான கதை தான். என் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி அற்புதம் நடக்கும். அதுதான் அங்கே இறைவன் என்னை வந்து அற்புதங்கள் மத்தியில் தான் படைச்சிருக்கான்னு சொல்லணும். ஓகே, இட்ஸ் சச் அ ஸ்வீட் ஸ்டோரி. இது ஒரு கேத்தலிக் சிரியன் கிறிஸ்டியன் பெண்மணி, கேரளாவை சேர்ந்தவங்க, கோட்டயம் அவங்களோட ஊர். அந்த பெண்மணி ரொம்ப கன்சர்வேட்டிவாக வளர்ந்த ஒரு பெண்மணி ஒரு திருநங்கையோட வீடியோ யூடியூப்பில் பார்க்குறாங்க. அது வரைக்கும் திருநங்கைகளை அவங்க கடந்து தான் போயிருக்காங்க. முதல் முறையாக ஒரு திருநங்கையோட வாழ்க்கை கஷ்டம் துன்பம்லாம் பார்க்கும்போது அவங்க மனதில் வந்து, ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளோ கோத்ரூ பண்ணுதே, இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு யோசிக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு வந்து குழந்தைகள் கிடையாது, குழந்தை பெற்றுக்கிட்டதே இல்லை அவங்க. அது ஏன்னு நான் அவங்கள்ட்ட கேட்கல, அவங்களால முடியலையா என்னன்னு நான் கேட்டதில்லை அது வரைக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை இல்லாதபடியாக அவங்க வந்து தனிமையை உணர்றாங்க. அப்போ அவங்க மனதில் வந்த ஒரு ஸ்பார்க் என்னென்னா, அவங்க சென்னையில் இருந்தாங்க அந்த டைம். ஓகே, அப்போ அவங்க மனதில் தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அவள் இவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ மாதிரி தான் இருப்பா, இந்த பொண்ணு மாதிரி தான் இருப்பா, இவ்வளோ தைரியமாக இருப்பா, இவ்வளோ தெளிவாக பேசக்கூடியவ, இப்படி தான் இருந்திருப்பா, இந்த தனுஜா என்கின்றவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது அவங்க வந்து எனக்கு எப்பவும் கமெண்ட் கொடுப்பாங்க. என்னோட எல்லா காணொலியிலையுமே அவங்களோட கமெண்ட் இருக்கும், சூப்பர் மோலே, வெல் டன் மோலே, வெல் செட் மோலேன்னுலாம் வரும். அப்போ கனெக்ட் ஆவேன். என்னோட யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அப்பு பெங்களூரில் இருக்கார். அப்பு வந்து என்னோட ரொம்ப வருஷமாகவே என்னோட ஃபாலோவர் தான். அப்பு என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர் தான், இங்கேயும் ஃபாலோவர் தான். ஸோ அப்புவோட கமெண்ட் எனக்கு எப்போவுமே வந்துடும்.
கிட்டத்தட்ட 8 வருஷமாக மாறாத ஒரு ஃபாலோவர். கணேஷ், மலேசியாவில் கணேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவார். ஸ்ரீ கணேஷன் நான் நேர்லேயும் சந்திச்சிட்டேன், அப்போது தான் இன்னும் சந்திக்கலை. ஸ்ரீ கணேஷ் நேரில் செஞ்சேன். பாபு காரக்குடி எல்லா வீடியோலையும் பாபு காரக்குடியோட கமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, அது ஒரு காலகட்டத்தில் பொறாமையாக மாதிரி என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 3 பேரில் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, டக்குன்னு மைண்டில் வந்த ஆளுங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அம்மையாக இருக்கட்டும், அப்புவா இருக்கட்டும், பாபு காரக்குடியாக இருக்கட்டும், ஸ்ரீ கணேஷா இன்னும் ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. நான் எதை கோத்ரூ பண்ணாலுமே அதை பார்த்துட்டே வருவாங்களே தவிர என்னை ஜட்ஜ் பண்ணி தொந்தரவு பண்ணுறது கிடையாது. அப்போ அப்படி தான் அம்மையோட மெசேஜஸும் வரும், கமெண்ட்ஸ்லாம் வந்து. திடீர்னு ஒரு நாள் அம்மையோட கமெண்ட்ஸ் வந்து வர்றது குறைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னடா ஆச்சு அம்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணோன்னா அம்மை எனக்கு சொன்ன பதில் வந்து, மோளே அம்மைக்கு முடியலை, அம்மை வந்து உடம்பு முடியாமல் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. மோளே எனக்கு கோவிட் வந்துருச்சு, நான் கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னேன், நீ இதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, தைரியமாக இருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சிவியர் பெயின்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி நல்லபடியாக வந்துட்டாங்க. அதுலேருந்து எங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சு. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட பேசி மனம் விட்டு பேசி, இது 2021 நடக்குது, மனம் விட்டுலாம் பேசி அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்க தனிமையில் இருக்காங்க, குழந்தை இல்லை, அன்பு அவங்களுக்கு தேவைப்படுது, கணவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் அவர் கூட எப்போவுமே இருக்கிறது இல்லை. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க படுற கஷ்டம், அவங்களுக்கு தேவைப்பட்டது அன்பு மட்டும்தான். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் 2022 முதல்ல இந்தியாவுக்கு போனேன் தெரியுமா, அந்த ட்ரிப்பை உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அதில் அம்மையை இருப்பாங்க, ஒரு சில இடத்துல காட்டியிருப்பேன் அம்மையை. அப்போ அம்மையை நானும் வந்து முதல்ல ஏர்போர்ட்டில் சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் அம்மையை நான் வீட்டுக்கு போய் சந்திக்கும் போது தான் அம்மையை என் மேலே வச்சுருந்த பாசத்தை நான் பார்த்தேன். சின்ன விஷயங்கள் எனக்காக செய்வாங்க. எப்படின்னா, மாங்காய் வாங்கிட்டு வந்து கேரளாலேருந்து மாங்காய் வாங்கிட்டு வந்து வெட்டி எனக்கு வத்தலாக்கி எனக்கு கொடுத்து விடுவாங்க. இல்லைன்னா எனக்கு பிடிச்ச சின்ன விஷயம், இப்போ இந்த தடவை நான் போகும்போது எனக்கு முறுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க அம்மே. அது மாதிரி சின்ன விஷயங்கள், ஒரு தாய் ஒரு மகளுக்கு என்னென்னலாம் பாசமாக செய்யணுமோ அந்த மாதிரி குட்டி அன்புகளை எனக்கு அம்மையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தைக்கிற கத்திரிக்கோள் கூட இந்த தடவை எனக்கு கொடுத்து விட்டாங்க. நான் பார்த்துட்டு கேட்டேன், அம்மே இந்த கத்திரிக்கோள் நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் தையல் வேலை பார்ப்பேன்ல. அப்போ இல்லை மொழி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த கத்திரிக்கோள். என்கிட்ட இன்னும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு குட்டி அன்புகள் எனக்காக அவங்க பார்த்து செய்யும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ முதல் தரம் சந்திக்கும் போதே எங்களுக்குள்ள அந்த பாண்ட் நல்லா இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும். அம்மையை நேரில் சந்திச்ச நாள்லேருந்து என்னோட பிள்ளைங்களும் அம்மையை சந்திச்சாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அம்மையை சந்திச்சாங்க. அப்படி தான் எங்களுடைய பந்தம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரிப் போயிருந்தோம் என்னோட ஃப்ரெண்ட் மீனாவை பார்க்குறதுக்கு. மீனாட்ட போனோன்னா அம்மைக்கு வந்து ஒரு சில அம்மைகிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில ஒரு எப்படி சொல்கிறது, நான் எப்படி அழகாக தமிழில் சொல்கிறது, நான் அம்மை வந்து கொஞ்சம் மூடியாக இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு நேரம் நல்ல மூடு இருந்தால் அம்மை நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. திடீர்னு அம்மைக்கு வந்து கொஞ்சம் கெட்ட மூடு வந்துருச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க அம்மை. அது அம்மைகிட்ட இருந்து ஒரு மைனஸ். என்கிட்ட மட்டும் அந்த கெட்ட மூடை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அம்மைக்கு ரொம்ப என்ன பிடிக்கும். பட் என்னோட கூட இருக்க பிள்ளைங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மூஞ்சியை காட்டிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, எல்லாமே வந்து ஹார்மனியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இதான் உறவுகள்னா என்ன, சில நேரம் சந்தோஷம் இருக்கும், சில நேரம் டென்ஷனும் இருக்கும். அந்த மாதிரி அம்மைக்கு எல்லாரையும் உடனே பிடிச்சிடாது. என்னோட ஒரு சில பிள்ளைங்களோட அம்மைக்கு எப்பவுமே சண்டை வந்துட்டு இருக்கும். அந்த பேர பிள்ளைங்களுக்கும் பாட்டிக்கும் நடக்கிற மாதிரி சண்டை வரும். அது இழுபறியிலே இருக்கும். நான் தான் நடுவில் நின்று தீர்த்து வச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மீனாவை நேரில் பார்த்தோன்னே அம்மைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மீனா முத்து மீனா மதுரை. என்னோட தான் முதல் தடவை மதுரைக்கு வந்து நல்லா சுற்றி பார்த்தாங்க அம்மை. அப்போ நல்லா சுற்றி பார்த்து என்னோட குருவை நான் முதல்ல போய் தமிழ்நாட்டில் சந்திக்கும் போது, நிரோஷாமாவை சந்திக்கும் போது, பாம்படுத்தி என் குருவை நான் சந்திக்கும் போது அம்மை தான் வந்தாங்க. அம்மே என் குருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்கள் நாணிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மதுரையோட தலைவி, பெரிய வீட்டு நாயக் எங்கள் நாணி, பாம்படுத்தி நாணி. என் நாணிக்கும் அம்மையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மை வந்து பாப் கட் பண்ணிட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அப்போ நாணி தான் அந்த பேர் வச்சாங்க, பேபிமான்னு பேர் வச்சாங்க. அம்மையோட பேர் வந்து ஆன்சி, பட் அம்மைக்கு வச்ச பேர் வந்து பேபிமா அப்படின்னோடனே இவங்க வந்து சொல்லுங்கோ அப்படின்னுவாங்க. ஸோ நிரோஷாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மையை. எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மையை எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பாசமாக இருப்பாங்க அம்மையோட. அப்படி தான் என்னோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தான் என்னோட பெத்த தாயின்னு நினைப்பாங்க. நானும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன். அது அம்மைக்கு ஒரு சந்தோஷம், அது அம்மைக்கு ஒரு கிக்கு, எனக்கும் பிடிக்கும். ஓகே, எங்கள் அம்மாவோட நான் சுத்துறேன்னு சொல்லும்போது இது யாருக்கு தான் அது சந்தோஷம் இருக்காது. எனக்கு பெஸ்ட் ஃபீல் எனக்கு அம்மை என்ன கொடுத்தாங்கன்னா, நான் அந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு போகும்போது நிறைய ஈவெண்ட்ஸுக்கு அம்மை என்னோட வருவாங்க. அப்போ நான் தனியாக போகும்போது சில நேரம் இருக்கும், நான் எவ்வளோதான் கம்பீரமான பெண்ணாக இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அம்மை வந்து என்னோட தாய் மாதிரியே வருவாங்க. அந்த நேரம்லாம் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட அம்மே தான் போய் பேசுவாங்க. என்னென்ன அந்த பிள்ளை இவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்க, ஏன் என் பிள்ளைக்கு ஜூஸ் கொடுக்கல, ஏன் என் பிள்ளைக்கு இதெல்லாம், அது அம்மே தான் பார்த்து பண்ணுவாங்க. நான் சம்டைம்ஸ் பசிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டேன். அப்போ அம்மே தான் என் பொண்ணை இவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்க, என்னது இது ஷூட் எப்போ முடிச்சு அனுப்புவீங்க, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் அம்மே போய் கேட்பாங்க. ஸோ அந்த நேரம்லாம் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய இடங்களுக்கு போகும்போது அம்மையோட ரொம்ப சந்தோஷமாக தான் போவேன். பயணம் பண்ணும்போது அம்மையோட ரொம்ப சேஃபாக பயணம் பண்ணுவேன். ஏன்னா அம்மே தான் எல்லாமே என்னை பார்த்துக்குவாங்க. எனக்கு சில விஷயங்கள் எவ்வளோதான் நான் தைரியமாக பேசினாலும், இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெயினில் பயணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. இங்கே வந்து ட்ரெயினில் சேஃப், யோசிக்காமல் பயணிக்கலாம். அங்கே வந்து அம்மி தான் சொல்லுவாங்க, நீ கண்டபாட்டுக்கு நடந்துடாத, வாஷ்ரூமுக்கு போகும்போது இங்கே அங்கே பாரு, அதெல்லாம் அம்மி சொல்லி கொடுப்பாங்க எனக்கு, கவனமாக போவான். அப்போ எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் அம்மிகிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அம்மியோட தான் நான் எல்லா இடத்துக்கும் சுற்றுவேன், வருவேன். வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் டுகெதர். சீரியஸ்லி ரொம்ப ஒரு அருமையான நாட்களாக எனக்கு இருந்துச்சு. என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்ன ஒரு இன்னொரு மைனஸ், நான் சொன்ன மாதிரி மூடின்றது ஒரு பக்கம், கோபம் டப் டப்னு ஏறி இறங்கும். அதே மாதிரி இன்னொரு மைனஸ் என்னென்னா, அம்மைக்கு நான் கூடி இருக்கணும், நான் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனால் என்னை சந்திக்கிறதுக்கும் என்னோட பழகிறதுக்கும் என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன், இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா ரக்ஷிதானு சென்னையில், நான் பாப்பாவோட தான் கூட தங்கியிருப்பேன். 10 வருஷமாக என் கூட பாப்பா இருக்கா. ஸோ பாப்பா எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாப்பாவோட எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் இந்தியாவுக்கு போனால் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ பாப்பாவோட நான் தங்குறேன்னு தெரிஞ்சுட்டு அம்மே கோவம் வந்துடும். ஓ இன்னைக்கு வரலையா, ஓகே பாய், அப்போ உடனே வச்சிருவாங்க அம்மே. நான் வந்து அம்மே நான் இன்னைக்கு பாப்பாவோட இருக்கேன்னா வரலையா அப்போ இன்னைக்கு அப்படின்வாங்க. அப்புறம் சொல்லுவாங்க சாப்பாடு இங்கே இருக்கு. நான் சொல்லுவேன் பாப்பாவும் சாப்பாடு ரெடி பண்ணிக்க, ஓகே பாய், கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அம்மா. அது ஒரு மைனஸ், ஏன்னா என்னால் எங்கேயும் போக முடியாமல். ஆனால் அது அவங்களோட அன்பு, அவங்க அன்பை தெரிவித்த ஒரு விதம். அது நல்ல ஒரு உறவு மக்களே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஷாப்பிங் போவோம் நாங்கள். அம்மைக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஷாப்பிங் போனால் மற்ற எல்லாருமே கூட டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன நீ இவ்வளோ தூரம் போகிற, இங்கே போகிறாங்க அம்மை அப்படி இல்லை, போகுமாலே இதடு மோலே அதடு மோலே, இந்த மாட்டல் போடுமோலே, இது உனக்கு நல்லா இருக்கும், இது வாங்க மோலேன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. மனசில் இப்போ என்ன இந்த அம்மா ஒரு தொந்தரவு இல்லை, ஒன்றும் இல்லை, என்னோட சந்தோஷத்தோட சேர்ந்து அவங்களும் அனுபவிக்கிறாங்கன்னு யோசிப்பேன். அந்த விஷயத்தில் அம்மை ரொம்ப பாசமானவங்க. நான் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு கிளம்புனா கூட, இப்போ கடைசியாக நானும் அம்மையும் போன ஈவெண்ட் வந்து வேலூரில் தலைவி பாம்படுத்தி நானி, வேலூர் தலைவி அவங்களோட புதுமண புகுவிழாக்கு தான் அம்மையை கூட்டிகிட்டு போனேன். அப்போ அம்மை ரொம்ப உடம்பு முடியாமல் நிலைமையில தான் நாங்கள் போனோம். ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க அம்மை. அம்மைக்கு திருநங்கைகளை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். திருநங்கைங்க சந்தோஷமாக இருக்கணும், திருநங்கை கொண்டாட்டத்தை பார்க்கணும். டோட்டலாக வித்தியாசமான ஒரு உலகம் மக்களே. அம்மே வந்து ஒரு கட்டுப்பாடோட கன்சர்வேட்டிவாக வளர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், எங்கள் உலகத்துக்கு வந்தோடனே எங்களை புரிஞ்ச பிறகு நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுல அவங்க ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தாங்க. அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது நான் வந்து முதல் நாள் ஒரு சிவப்பு கலர் சில்க் காட்டன் புடவை கட்டினேன். அப்போ அம்மே வந்து இது போடுமோலே அது போடுமோலே, எனக்கு தெரிஞ்ச எனக்கு அன்றைக்கி சாரிக்கு ஊசி குத்தி விட்டோன்னு அம்மே தான் நினைக்கிறேன். அம்மே தான் ஊசி குத்தி விட்டு இது பண்ணு மோளே அது பண்ணு மோளே, மோளே நீயே ஒட்டியான போடல இன்னைக்கு அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் அம்மே ரொம்ப ஓவராக இருக்கும் அம்மே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு இதுக்கு அது பஞ்சுன்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு கேதரிங்க, நாங்கள் பஞ்சுன்னு சொல்லும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பஞ்சுக்கு போகிறேன், இப்படிலாம் அலங்காரம் பண்ண முடியாது அம்மே. சரி ஒரு மோளே ஓகே அப்படின்னு அவ்வளோ பாசமாக என்னை வந்து கவனிப்பாங்க. ஸோ நான் அலங்காரம் பண்ணணும், நான் அழகாக சுற்றணும், சந்தோஷமாக இருக்கணும், அது அம்மைக்கு ரொம்ப இஷ்டம். 2 பேரும் ஃபூடி, நல்லா சாப்பிடுவோம். ஸோ நான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது மக்களே ஸ்டோரி டைமில். சரியா, இப்படி தான் எங்கள் பந்தம் இருந்தது. இப்போ நம்ம திருப்பி 2021க்கு போயிடும். அப்படி 2022 அந்த ட்ரிப்பில் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் அம்மைக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கே ஜெர்மனி வந்துட்டேன். 2023 அம்மி எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அம்மியோட சிஸ்டருக்கு உடம்பு முடியல, அம்மே வந்து கேரளா போயிட்டாங்க நான் இந்தியாவுக்கு போகும்போது. அப்போ அம்மி என்னால் பார்க்க முடியல. நாங்கள் ரிசார்ட் ஒன்றுக்கு போனோம். அப்போ அம்மையை கூட்டு போகலான்னு இருந்தேன். பட் அம்மையை கேரளாவில் அவங்க சிஸ்டர் விஷயமா போனபடி அம்மையால் வர முடியாமல் போயிடுச்சு. 2024 நான் வந்து என் பொண்ணோட சடங்குக்கு போயிருந்த டைமில் அம்மையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போது நாங்கள் திருப்பி மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போய் கூவாகத்துக்கு என்னோட வந்தாங்க அம்மே. கூவாகத்துக்கும் அம்மை என்னோட வந்தாங்க. நடிகை பிரமிளாவோட அம்மா வந்து ட்ராவல் பண்ணாங்க. அம்மா சீதாம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க அம்மையை. அப்படி சீதாம்மாவுக்கும் அம்மையை ரொம்ப தெரியும். 2022லேருந்தே அம்மை நல்லாவே தெரியும். முதல்ல அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மை வந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு தடவை வந்துருந்துருக்கணும். அப்படி தான் அம்மாவுக்கு வந்து பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரமிளா அம்மாவோட நாங்கள் கூவாகம் போகும்போது அம்மை என் கூட தான் வந்தாங்க. முதல்ல கூவாகம் ஃபெஸ்டிவலையும் அம்மா பார்க்க ஆசைப்பட்டாங்க. நான் மேடையில் என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் மேடையில் உட்காந்துருக்கும் போது அம்மை பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ நாங்கள் அம்மை கொஞ்சம் அந்த டைம் குண்டாக இருப்பாங்களா,
அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அம்மைக்கு வந்து ஒரு லெஹங்கா போட்டுவிட்டோம். அம்மைக்கு வந்து நிறைய சவுகார்பேட்டையில் மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு குர்த்தான்ற லெஹங்கா கொடுத்தபடியாக அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதை போட்டுவிட்டு நாங்கள் சொன்னால் பாம்பேலேருந்து வந்த திருநங்கைன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய திருநங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து கேட்பாங்க யாரடி இதுன்னு. நான் சொன்னேன் என் குரு பாம்பேலேருந்து வந்திருக்காங்கன்னு. சும்மா ரெடி அது ஒரு நாரண்டி அப்படின்வாங்க. நாரன்னா பெண்ணுன்னு அர்த்தம், அவங்க ஒரு பொண்ணுன்னுவாங்க. ஸோ அப்படி ஜோக் பண்ணிகிட்டு இருப்போம். என் பேத்தி ஒருத்தி இந்த அஜித் அண்ணாவை தான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அம்மையை கூட இருந்து. நல்லா இருந்தது அந்த தருணம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஸோ அம்மை அங்கே இருந்தாங்க. அடுத்த நாள் தாலி கட்டுக்கு நாங்கள் கிளம்பி போனோம். அப்போ நான் ஒரு சிவப்பு புடவை கட்டிட்டு போனேன். என் பேத்தி அஜித்தா, நான், அம்மா அப்படி 3 பேருமா போனோமா. கூவாகத்துக்கு போனோன்னே தாலி அறுப்பன்னைக்கு கட்டுற அன்னைக்கு இல்லை, தாலி கட்டுற அன்னைக்கு போயிட்டு சேஃபாக வந்துட்டோம் நாங்கள் எல்லோரும். அறுக்கிற அன்னைக்கு போனப்ப அம்மா வந்து கோயில் வாசல்லையே அம்மாவுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்தோன்னா அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் மயக்கம் வருது மோளே, நான் உட்காந்துக்குவான்னு கேட்டாங்க. அப்போ இந்த கூவாகம் கூத்தாண்ட கோவில் எப்படி இருக்குன்னா, அதுக்கு இடது பக்கம் வந்து ஒரு சின்ன அம்மன் கோவில் மாதிரி இருக்கும். அப்போ அம்மாவை நாங்கள் உட்கார சொல்லிட்டு அம்மையை நாங்கள் அங்கே விட்டுட்டு போகும்போது திருநங்கைகிட்ட தான் கொடுத்துட்டு போனோம். அப்போ அந்த வட்டப்பொட்டு அம்மா இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அம்மையை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் தான், ரொம்பலாம் போகல. நாங்கள் போய் ஒருத்தங்களை தேடிட்டு திருப்பி ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வரும்போது அந்த அம்மா இருந்தாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்கம்மா, அவங்க இங்கே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஃபேன் எல்லாம் அம்மையிட்ட கொடுத்துட்டு போனோம். அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். ரூமுக்கு ரிட்டன் வந்துட்டு குளிச்சுட்டு நாங்கள் தாலி எடுத்துகிட்டு வெள்ளை புடவையெல்லாம் கட்டிட்டு நாங்கள் அன்னைக்கே திருப்பி மதுரைக்கு போக வேண்டிய பிளான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் திருப்பி மதுரைக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டோம். மதுரைக்கு போயிட்டு திருப்பி எங்கள் குருவை நானி எல்லாரையும் பார்த்துட்டு மதுரையில் நல்லா ரவுண்ட்ஸ் அடித்து என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு ரிட்டன் வந்து சென்னைக்கு வந்துட்டு பொண்ணு சடங்குக்காக நான் அம்மைக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் மலேசியாவுக்கு. கிளம்புனோன்னா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, மாலி நான் போய் செக் பண்ணுறேன். நானும் சொன்னேன் செக்அப் பண்ணுங்கம்மா, ஒரு பாடி செக்அப் பண்ணி. அம்மா கால்லாம் வலிக்கும். அப்போ நான் சொன்னேன் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். என்னோட எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த் கேரில் இருக்கிறபடியா, ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறபடியா ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய அட்வைஸ் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருப்பேன். என் பொண்ணுக்கு மூச்சு வாங்கினா அவளுக்கு விடுற மூச்சு சத்தத்தை வச்சு நான் பிடிப்பேன் அவளை. இங்கே ஒருத்தி இருக்கா ருத்ரான்னு, பக்கத்தில் படுத்து கிடப்பா. படுத்து கிடக்கும்போது அவள் மூச்சு எப்படி இழுக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு அவள் ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தா கொரட்டை விடுறாங்க. ஆனால் நான் சொன்னேன் இல்லை உனக்கு மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி அவளை வந்து செக்கப்புக்கு அனுப்புனேன். அந்த மாதிரி நான் எல்லாம் நோட் பண்ணுவேன். அப்போ அம்மைக்கு நான் சொன்னேன் தயவுசெய்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு போங்க, காரணம் இல்லாமல் கால் வலிக்காது வீங்காது அப்படின்னு சொல்லி அம்மைக்கு நான் கால் விஷயமாக தான் அனுப்புனேன். போங்க செக்கப்புக்குன்னு. அம்மை செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க நாக்கில் புற்றுநோயின்னு சொன்னாங்க. நான் அப்போ உண்மையாகவே நினச்சேன் இது ஒரு சின்ன விஷயம், நாக்கில் தானே புற்றுநோய், அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டா தெரப்பி கொடுத்து அம்மை சரியாயிடுவாங்க. அப்படி தான் நான் உண்மையாக அதை ரொம்ப சீரியஸாகவே எடுக்கலை. நான் அம்மை சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னாங்க, சின்னதாக வருது மொழி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் அது பெருசாக எடுக்காம அப்படி நானும் விட்டுட்டேன். அப்போ அம்மையை தெரப்பிக்கு போனாங்க, சர்ஜரி பண்ணாங்க, நாக்கில் அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மை கொஞ்ச நாள் பேச முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மை நல்லா தான் பேசினாங்க. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மை ஓகே ஆயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அப்பைக்கப்புறம் ரெகுலராக பேசிக்கிட்டு டச்சில் இருந்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஒரு காலப்போக்கில் நாங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். அம்மா ஆனால் எனக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்கல, என்ன நிலைமையில் இருக்காங்க எதுனா இது சொல்லுவாங்க, தெரப்பிக்கு போகிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், மோளே கொஞ்சம் தலை சுத்தம் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் மேற்கொண்டு அவங்க உடம்பு என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு அம்மா என்கிட்ட சொல்லலை. நான் எப்பவுமே ஏப்ரல் மாதம் போவேன். போன வருஷம் ஏப்ரல் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தபடியா அந்த ஏப்ரல் ட்ரிப் வந்து தள்ளி போச்சு. அப்போ நான் நவம்பர் தான் போகக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அப்போ நவம்பர் நான் போகும்போது ஏர்போர்ட்டில் அம்மை தான் என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. ஏர்போர்ட்டில் நான் போய் இறங்கிட்டு அம்மையை அந்த கூட்டத்தில் பார்க்குறேன். அம்மை இப்படி கையை காட்டிகிட்டு இருந்தாங்க. கையை காட்டிகிட்டு இருந்தோம் எனக்கு பெரிய அதிர்ச்சி. நான் பார்த்தா அப்படி இருந்த அம்மை வந்து இப்படி ஒரு நிலைமையில இது மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளோ ஒல்லியாக அடையாளமே தெரியாமல் யாரோ இருந்தாங்க அம்மை. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த விஷயம். அப்போ நான் பார்த்தோன்னே தான் புரிஞ்சேன் எவ்வளோ சீரியஸான நிலைமையில் அம்மா இருக்காங்கன்னு. அம்மை எனக்கு அந்த சீரியஸ்னஸை சொல்லலை, சிம்பிளாகவே சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நான் நினச்சேன், ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு, இதை விட்டு அம்மை இன்னும் மீண்டும் நல்லா வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போ நாங்கள் திருப்பி இந்த பயணத்துலேயும் நாங்கள் போனோம். இந்த பயணத்தில் நாங்கள் வந்து முதல்ல எங்கே போனோம், மதுரைக்கு போனோம்னு நினைக்கிறேன். முதல் நாங்கள் மதுரைக்கு போனோம். ஃப்ளைட்டில் போனோம். இந்த தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு மதுரையை சுற்றி பார்த்துட்டு எல்லாரையும் போய் சந்திச்சுட்டு இந்த தடவை நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. என்னோட குரு வந்து இந்த தடவை நைட்டில் ஹைவேலெலாம் மோட்டர் பைக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா அம்மை ஹாப்பியாக சுற்றி எல்லாம் பார்த்தாங்க. ரோஸ் மில்க்ஸ் குடித்தோம். எங்கெங்கேயோ போய் என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ சாப்பிட்டோம். மீனாவும் எங்களை கூப்பிட்டு போய் எல்லா இடமும் சாப்பாடு அது இதுன்னு ஹாப்பியாக இருந்தாங்க அம்மே.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாகர்கோவில் போனோம். அபியம்மா பாம்படுத்தி குரு அபியம்மா வீட்டுக்கு போனோம். அபியம்மா வீட்டுக்கு போனோம்னா அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா அம்மை வந்து என்னை கூட்டு போய் காட்டணுன்னே இருந்தாங்க. என்னோட கேரளாவை நான் உனக்கு காட்டணும் மோளே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எதுக்கு அந்த ஆசை அம்மைக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி நடந்துருன்றதுக்காக தான் அவங்க கூட்டு போனாங்களோ தெரில. கேரளாவுக்கு போனேன். எனக்கு எப்போவுமே கேரளா சாரி வந்துடும். அது நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன். எனக்கு கசவு சாரி வந்து அம்மையிட்ட தான் வரும். அது செட்டு முண்டாக இருக்கட்டும், எல்லா பார்டர் உள்ள கசவும் வந்துடும். கருப்பு பார்டர் உள்ள கசவு, சில்வர் பார்டர் உள்ள கசவு. இந்த தடவை ஒரு கசவு வாங்கி வச்சுட்டு அதுக்கு சிவப்பு ப்ளவுஸ் தான் நீ போடணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு திருவனந்தபுரத்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த கோவிலோட பேர் எனக்கு டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. திருவனந்தபுரத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தேன். அம்மையோடு தான் போனேன். ஒரு நல்ல ஒரு ட்ரிப் எனக்கு அது. ஸோ அம்மை எனக்கு திருவனந்தபுரத்தை சுற்றி காட்டு. அப்புறமா நாகர்கோவிலுக்கு நாங்கள் போனோம் அபியம்மாவை பார்க்குறதுக்கு. அப்போ அங்கே போய் பார்த்துட்டு அம்மா வீட்லேயும் நல்ல டைம் சொன்னால் அம்மாவை ரொம்ப பிடிச்சி போச்சு அம்மாவுக்கு அபியம்மாவே ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமை ஆயிட்டாங்க. ரொம்ப பாசமாக இருந்தாங்க. நல்ல ஒரு அழகான தருணமாக இருந்தது அதெல்லாம். அப்புறமா திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு நான் அம்மியோட தான் இந்த தடவை இருந்தேன். எனக்கு அம்மியோட அந்த கோலத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அவங்க பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட தானே இருப்பா, போக மாட்டால. அந்த உணர்வை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் கூட இருந்தேன். நான் கிளம்புற டைமில் நிறைய இடம் போனோம், சுற்றணும், சந்தோஷமாக இருந்தோம், போன வந்தோம். நான் கிளம்புற டைமில் அம்மைக்கு வந்து அந்த ரேடியேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் வலி மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு இப்படி இருப்பாங்க அம்மே. அப்போ நான் சொன்னேன் ஒரு தடவை போய் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மையோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்கிட்ட கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்லேயே போட்டிருந்தது மீண்டும் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பரவுதுன்னு தான் போட்டிருந்தது. அப்போ நான் அம்மிட்ட சொன்னேன், அம்மே இந்த மாதிரி போட்டிருக்கா, அவங்க உங்களுக்கு மேற்கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையே, நீங்கள் ஒரு தடவை செகண்ட் ஒப்பீனியன் வேறு யார்ட்டையும் போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். நான் கேட்குறேன் மோளேன்னாங்க. அம்மைக்கு எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட மறைச்சாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் மறைச்சிருக்கவும் வாய்ப்பில்லை. எனக்கு அது இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அப்புறமா அம்மையை திருப்பி செக்கப்புக்கு போயிட்டு சொன்னாங்க, பரவுது மோளேன்னாங்க. ஆனால் நான் ஏற்கனவே வாசித்தபடியாக எனக்கு தெரிஞ்சது. நான் பயந்தேன் அவங்க பயந்துருவாங்கன்னு. மேபி அவங்க நான் பயந்துருவேன்னு பயந்தாங்களான்னு தெரில. அப்போ அவங்க திருப்பி ஒரு செக்கப்புக்கு போகும்போது இன்னொரு தடவை அவங்களுக்கு வந்து அந்த பரவுன அந்த இடத்த வெட்டி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ண இஷ்டம் இல்லை. என்கிட்ட பயந்துட்டு சொல்லிட்டு இந்த மூளை எனக்கு இஷ்டம் இல்லை, மூளை எனக்கு இஷ்டம் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. பண்ணால் தான் அதுலேருந்து வர முடியுன்ற ஒரு இது இருந்தது, ஹோப் இருந்தது. அப்போ அந்த சிகிச்சை பண்ணி அம்மை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அவங்களுடைய அழகான பக்கங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பேச முடியாமல் இருந்தாங்க அம்மை. அந்த நாட்கள் நெருங்கும் போதே அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, மோளே எனக்கு ஒரு நல்ல மகளாக நீ இருந்த, எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான தருணங்களை நீ கொடுத்தேன்னு அம்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அம்மையிட்ட சொன்னேன், அற்புதம் நடக்கும். எனக்கு அற்புதத்தில் நம்பிக்கை இருந்தது. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு நம்பினேன். ஆனால் அம்மைக்கு அது ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த நேரம் நான் 2 பேரை சொல்ல இங்கே ஆசைப்பட்றேன். நிறைய பேரை சொல்லணும். அந்த நேரத்தில் அம்மைக்கு இன்னொரு தடவை கீமோதெரப்பி கொடுக்கும்போது அம்மை மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்தப்ப நான் சொன்ன மாதிரி அம்மைக்கு கொஞ்சம் மூடியாக இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ யார் வீட்டுக்கு பணிப்பெண்ணாக வந்தாலும் அம்மைக்கு அவங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், அவங்களாம் போயிடுவாங்க. அப்போ அம்மை தனியாக இருந்த டைமில் ஒரு தடவை மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்தப்ப இதான் சொல்கிறேன் மக்கள், இது ஒரு அற்புதமான விஷயம். அது மக்களுக்கு போய் சேரணும். அந்த நேரத்தில் அம்மை வந்து உடனடியாக தொடர்பு கொண்டது வந்து அபியம்மாவை. நாகர்கோயிலில் இருக்க எங்களுடைய திருநங்கை அம்மா ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னே, மகளே நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன், எனக்கு என்ன செய்வது, அம்மாவுக்கு இப்போ இம்மீடியட்டாக ஒரு திருநங்கை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா என்னை பார்த்துக்கிறதுன்னு கேட்டோன்னே, அம்மா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆனந்தின்னு ஒரு திருநங்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட இருந்த 2 பொண்ணுங்க, நதியான்னு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு பேர் தெரியல, என்னை மன்னிச்சிருங்கம்மா, அவங்க 2 பேரும், அதில் நதியா வந்து நர்ஸுன்னு அம்மா சொன்னாங்க. உடனடியாக அந்த பொண்ணுங்களை அனுப்பி அந்த பொண்ணுங்க அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டாங்க வீட்டில். ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் தான் வந்து மாறி மாறி அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. சில நேரம் நான் தூங்கிட்டு இருப்பேன், ஏன்னா இங்கே டைம் வித்தியாசன்றபடி. அப்போ நான் எந்திரிச்சப்போ தான் அம்மா சொல்லுவாங்க, மாலி எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னு அந்த மாதிரி ஃபோன் பண்ணி அதை டீல் பண்ணிட்டேன்னு வாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பொண்ணுங்களை அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இப்போ 2 குட்டி கிடச்சிருக்கு, என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டே வந்துருச்சு. ஆனால் அப்போ கூட கொஞ்சம் பேசுகிற தருவாயில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மோசமாகி அந்த சர்ஜரி பண்ணி பேச முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கணவன் வந்து ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தியிருந்தாங்க. அவர் தான் பார்த்துக்கிட்டார் கடைசி கட்டத்தில்.
பேச முடியாதபடியாக நான் டைப்பிங் மெசேஜ்லாம் பண்ணுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, யூ ஹேவ் பீன் அ வண்டர்ஃபுல் சைல்டு, எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நீ கொடுத்துட்ட, அம்மை போயிட்டு வரேன்ற மாதிரி தான் போடுவாங்க. நான் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இல்லாமா நீங்கள் வருவீங்க, மீண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக தமிழ் வருஷப்பிறப்பு மலையாளிகளுக்கு விஷு, அப்போ விஷுக்கு வாழ்த்து சொன்னேன். விஷு அசம்ஷைகள் அம்மான்னு சொன்னேன். எனக்கு மலையாளம் கற்றுக் கொடுத்தது அம்மே தான். அந்த ப்ரொனவுன்சியேஷனை கரெக்டாக பண்ண ஞான் படிப்பிச்சு கொடுக்கான் உனக்கு மலையாளம்னு சொல்லி நான் இன்றைக்கி இவ்வளோ கொஞ்சம் மலையாளம் பேசுகிறேன்னா அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கடைசியாக ஏப்ரல் மாதம் 22 அம்மே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அவங்க சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகணுன்னு ஆசைப்பட்டு அவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. சாய் கிராமம்னு சொல்லி ஒரு கிராமத்தில். அப்போ அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கலாம். வயது முதியவர்கள் அங்கே போய் தான் கடைசி முடிவை அங்கே போய் கடைசி நாட்கள் கழிக்கணும். நாகர்கோவில் போய் அபியம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க நான் திருவனந்தபுரம் போவேன்னு. நான் ஆரோக்கியமாயிட்டு போவாங்கன்னு நினச்சேன். இந்த நிலையிலே அம்மை போயிருக்காங்க. போன இடத்துல பயணத்தாலையா இல்லை உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்ததாலேயோ தெரியல, அம்மை வந்து நம்ம எல்லாம் விட்டு விலகிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்தாங்க, நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அம்மைட்டு நான் எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன். எங்கள் வாழ்க்கையோட எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன். இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் கூட இருந்தாங்க. எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நிறைய சேட்டைகள் வரும். அதையெல்லாம் கடந்து நல்ல பாசமாக போயிட்டு இருந்தோம். ஸோ இதை உங்ககிட்ட நான் ஏன் பகிர்றேன்னா, இப்படியும் ஒரு பந்தம் உருவாகலாம் மக்களே, இப்படியும் ஒரு பாசம் உருவாகலாம். ஒரு அழகிய பந்தத்தில் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அந்த அம்மாவை நான் இழந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது. எனக்கு இன்னும் அந்த வேதனையில் தான் இருக்கேன். சில நேரம் நான் என்னென்னே கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த 5 வருஷம்தான் பழக போகிறேன்னா எதுக்கு இறைவா எனக்கு காட்டினேன்னு. இன்னொரு பக்கம் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அந்த அம்மாவோட கடைசி அந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு அழகிய சொந்தத்தை காட்டணும்னு கடவுள் நினச்சிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த கதையை நான் உங்களுக்கே சொன்னேன். தயவுசெய்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் தனஜோ யார் வண்டர்ஃபுல் டாட்டர் அப்படிலாம் எழுதாதீங்க. நான் ஏன் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் நல்லவள் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் இந்த மாதிரி ஒரு தாய் இருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் போய் சேரணும். அந்த தாயோட ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் வேண்டுங்க. அதுதான் எனக்கு வேணும். புரியுதா? இப்படியும் ஒரு உறவை தேடி கொள்ளலான்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. பேரியர்ஸை உடைச்சாங்க. புரியுதா? பெத்த தாய் தந்தையர்களே நீங்கள் வந்து உங்கள் திருநங்கை பிள்ளையோ இல்லை உங்கள் கே பிள்ளைகளையோ லெஸ்பியன் பிள்ளைகளோ ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கும்போது, எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெண்மணி, அது இவ்வளோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பெண், மதம் உங்கள் கோட்பாடு எல்லாத்தையும் போங்கடா எனக்கு தேவையில்லை, மனிதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்களை தேடி வந்தாங்க பாருங்களேன். நாங்கள் அந்த அன்பையும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம்ல, இதுதான் இங்கே ஜெயிச்சிச்சு. இந்த மனிதம் தான் உங்ககிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்களே. இதை அம்மா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. நீங்களாம் இதே மனிதத்தையும் இதே அன்பையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுங்கன்றதான் இருக்கறம் கூப்பி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள். என்றும் அம்மாவின் நினைவுகளில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ். இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் வெளியில் இருப்பீங்க அன்பை தேடிக்கிட்டு. உங்களுக்கும் ஒரு நல்ல பிள்ளையில நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அன்பு கொடுங்க. அன்பை உங்கள் சொந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும், இல்லை எந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரியா? அன்பு என்பது உலகத்தில் எல்லாருக்கும் தேவை. பெரியவங்களுக்கும் தேவை, சின்னவங்களுக்கும் தேவை, திருநங்கைக்கும் தேவை, கே பிள்ளைகளுக்கும் தேவை, மாற்றுத்திறனாளிக்கும் தேவை, எல்லா மதத்தினருக்கும் தேவை. அன்பை மட்டும் கொடுங்க. காசு பணத்தை உழைச்சிக்கலாம். அன்பை வந்து லேசில் கிடைக்காது. அதை தேடி ஓடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.